அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சென்னை ஒரு ஓ போடுங்க, சென்னை ஒரு ஓ போடுங்க. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப சுறுசுறுப்பான இருக்கிற இடம் வண்ணாரப்பேட்டை. 2000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஏமாத்து வரல. 2000 ரூபா கொடுத்தா நிறைய செலவு இருக்கு தலைவா. 2000 ரூபா பத்தாது, கூட ஒரு 3000 4000 சேர்த்து விட்டு 5000 ரூபா ரவுண்டா கொடுக்க சொல்லுங்க தலா. புதுசா 20 ரூபா காயின்ஸ் ஒன்று வந்திருக்கு, அதை கொடுப்பாங்க. அது 20 ரூபாய் நோட்டை வந்து அது இந்த ஏரியால கேட்க கூடாது, ஆர்கே நகர் தொகுதியில போய் நீங்க கேட்கணும். 20 நோட்டு நிறைய பேர் அங்க ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காங்களா ஆர்கே நகர்ல. அவர் இந்த வாட்டி எந்த தொகுதியிலயும் போய் நின்னு ஓட்டு கேட்க மாட்டாரு. ஏன்னா அந்த 20 ரூபா நோட்லயே ஏமாந்துட்டாரு. அது தப்பு தானே. அது எப்போ நடக்குது தானே, புதுசா நடக்குது. புரியல. நோட்டாக்கு வேணாலும் போடுங்க, நோட்டு வாங்கிட்டு தயவு செஞ்சு ஓட்ட போடாதீங்க. நம்மள ஓட்டு எப்பவுமே நோட்டாக்கு தான் தலைவா. நினைக்காத இருந்தாங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு நம்ம நினைக்கணும். அதையே நினைச்சாங்கன்னா நம்ம நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. சொந்தமா சம்பாதிக்கிற காசு இப்பெல்லாம் உடம்புல வட்ட மாட்டேங்குது. ஏன் அடுத்தவங்க காசு காசப்படணும்? எதுவாக இருந்தாலும் சொந்தமா ஒழிச்சு இது பண்ண வேண்டியதான். எல்லாரும் யாருக்கு உரைக்குதோ இல்லையோ, கண்டிப்பா எனக்கு உரைக்கும். காசு இருந்தா போதும் அவங்க வந்து நினைச்சிட்டாங்க. மக்கள் நினைச்ச காசை தேவைன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வர முடியாது. நம்ம கை கிட்ட வந்து எல்லாரும் நம்ம போய் எழுந்த கூடாதுன்னு நினைக்கிறேன். கோடி பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபா போறேன்னு சொல்றாரு ஒரு அக்கௌண்ட்ல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி ஒண்ணுமே வரலையே. கொடுக்கவே இல்லையே. அதை பத்தி இன்னும் ஐடியா இல்ல, இது வரைக்கும் வரல. அவர் வெறும் வாய் தான் பேசி நிற்கிறாரு. லஞ்சம் கொடுத்தா நாங்க ஓட்டு வாங்குறாங்க, அது அவங்க கொடுக்காமலே இருக்கலாம்ல. அப்படி சொல்லல, 15 லட்சம் ரூபாய்க்கு உண்டானதா உங்களுக்கு செஞ்சு தரேன் சொல்லியிருக்கு. கருப்பு பணத்தை கொண்டு வந்தா ஒரு ஆளுக்கு 15 லட்சம் ரூபா வரும் தான் சொல்லியிருக்காரு, தவிர கொடுப்போம்னு சொல்லல. நம்ம கஷ்டத்துக்கு வந்துட்டு அவர் அதை காசு போடுவாரு, இவர் காசு போடுவாரு நினைச்சா அது விளையாமா? உழைங்க, உழைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம முன்னேறலாம். ஓட்டு வந்து நம்ம உரிமை தலைவா. நம்ம காசை நம்மளுக்கே கொடுக்குறாங்கன்னா அதை வாங்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு எதுவுமே இல்ல. வேணும்னா கவர்மெண்ட் கிட்ட கேளுங்க, நம்ம வேணா அவங்களுக்கு காசு தருவோம். நீங்க ஓட்டு போட்டா யாருக்கு போடுவீங்க? தேமுதிகாக ஓட்டு போடுவோம். புது கட்சி பழைய கட்சி இல்ல, மக்களுக்கு அம்மா செய்த மாதிரி யார் செய்யறாங்களோ அவங்க தான். டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். காங்கிரஸ் மேல் பகுதியில மேல உட்காரணும், கீழ் பகுதியில டிஎம்கே உட்காரணும். விஜயகாந்த் அவர்கள் சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம். டிஎம்கே தான். நாட்டுக்காக யாரும் எதுவும் பண்ண போறது கிடையாது, வர போறது மோடி மட்டும் தான். அது எப்படி நல்லா இருக்கும்? ஏற்கனவே ஜிஎஸ்டி அதுன்னு போட்டு மக்களுக்கு வந்து காசு பணம் தட்டுப்பாடே நிறைய ஆயிப்போச்சு. இனிமே அவர் வந்தாலும் அது நல்லா இருக்காது. நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் போடுவோம். விவசாய மக்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். ஆனா வணக்கண்ணா, உங்க பேர் என்ன? சமீவுல்லா. சொல்லுங்க, எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? 7 வருஷமா. சரி, ஓகே. இங்கதான் இருக்கீங்களாண்ணா? 2-3 வருஷமா இங்க தான். சூப்பர்ண்ணா. இப்போ நீங்க ஓட்டு வந்து இங்கதான் போட போறீங்க? ஆமா. ஓகேண்ணா. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் டைம்ல வந்து ஆளாளுக்கு ஒன்னு சொல்றாங்க. இப்போ மோடி பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபா போறேன்னு சொல்றாரு ஒரு அக்கௌண்ட்ல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வெறும் வாய் தான் பேசி நிற்கிறாரு. நிறைய கடன் இருந்தது. எனக்கு கூட பாத்தீங்கன்னா 13 வண்டி இருந்தது 5 வருஷத்துக்கு முன்ன. இன்னைக்கு என்கிட்ட 7 வண்டி தான் இருக்குது. ஊபர், ஓலா, அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு திணிச்சிட்டு வாடகை ஓட்டுறலாம் ரொம்ப கஷ்டப்படணும். நான் சொந்த வண்டி ஓடுறேன், பிரச்சனை கிடையாது. ஏதோ 500 ரூபா ஓட்டினா கூட வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் வாடகை ஓட்டுறவன் 300 ரூபா வாடகை கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கட்டிக்கின்னு ரொம்ப கஷ்டம். இந்த ஆட்சி கண்டிப்பாக ஆட்சி மாறணும். சூப்பர்ண்ணா. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுக்காக தராங்களா இல்லை எதுக்காக தராங்க? அதை பற்றி உங்களோட கருத்து? நோட்டாக்கு வேணாலும் போடுங்க, நோட்டு வாங்கிட்டு தயவு செஞ்சு ஓட்ட போடாதீங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. அண்ணனை பார்த்தீங்கன்னா தலை ஃபேன் நினைக்கிறேன், அதனால தான் டைலாக்லாம் வெயிட்டாக போடுறாரு. நான் உங்கள் பேருண்ணா? மகி. மகி அண்ணா. அடுத்து மகி அண்ணா கேட்க போகிறோம். அண்ணா ஜாலியாக பேசுங்க வாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியல் வந்து நம்ம அவ்வளோ விரும்புறது இல்லை, ஆனால் காசு வாங்கின்னு ஓட்டு போடாதீங்க. உங்க மனசுக்கு விருப்பமான யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போடுங்க, நல்லவங்களா பார்த்து போடுங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம ஆட்டோ நண்பர்கள்கிட்ட பேசணும், ரொம்ப ஜாலியாக இருந்தது. அடுத்து நம்ம இப்போ ஒரு கடைக்குள்ள போகிறோம். அவர் என்ன கேட்குறாரு பார்க்கலாம் வாங்க. கரூர் டிவிலேருந்து வரோம். எலெக்ஷனை பற்றி ஜாலியாக ஃபன் பண்ணலாம்னு சொல்லி கேட்குறோம். இப்போ உங்கள் பேருண்ணா? முகேஷ். இப்போ வந்து 2000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓட்டுக்காக தராங்களா இல்ல எதுக்காக தராங்க? இவ்வளவு நாள் இல்லாம ஏன் இப்ப தராங்க? ஓட்டு வாங்குறதுக்காக தான் தராங்க. சரி, அப்ப நானும் எலெக்ஷன்ல நின்னா 2000 ரூபா கொடுத்தா எனக்கும் போடுவீங்களா? கண்டிப்பா போடுவேன்ல. சூப்பர்ண்ணா. கரூர் சேனல்ல இருந்து வரோம். உங்க பேரு? மீனா. மீனா, நீங்க என்ன பண்றீங்க? பியூட்டிஷியன். மோடி வந்து 15 லட்சம் ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. 50000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லையே. கொடுக்கவே இல்லையா? அக்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க. 2000 ரூபா வர தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வாங்கவே இல்லையே. சரிக்கா, எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா? ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க? ஜெயிச்சாலும் அது ஜெயிக்கிற வரைக்கும் அதுக்கு முன்ன பண்றேன்னுவாங்க, ஜெயிச்ச பிறகு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த 20 ரூபா தாளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்பி நாங்க இதெல்லாம் நம்பிட்டு முன்ன இறங்க மாட்டோம். இதுக்கு முன்ன இதெல்லாம் இது மாதிரி ஃபார்ம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வீட்டில் பீரோவில் தூங்கிட்டு இருக்கு எங்களுக்கு. இதை நம்பி நாங்கள் எதுவும் அவரை நம்பி இறங்குறதா இல்லை. கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிறோம்ப்பா. அக்கா கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க, பார்த்தாலே சரியில்லை. இப்போ நடக்கிற எலெக்ஷன் பற்றி ஜெயிச்சாலும் விவசாய மக்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். சூப்பர் சூப்பர் சூப்பர்.
சரி இது 2000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல எலெக்ஷனுக்காக அதை பத்தி என்ன சொல்லி அது நல்ல 2000 வச்சு எதுவும் பண்ண மாட்டீங்களா? அதை வச்சு பண்ண மாட்டாங்க. அதை வச்சு எப்படி சொல்றது, லஞ்சம் கொடுத்தா நாங்க ஓட்டு வாங்குறாங்க, அது அவங்க கொடுக்காமலே இருக்கலாம்ல. இப்போ வாங்குறவங்கள யோசிக்கணும்ல. நான் வாங்க மாட்டாங்க, நான் வாங்க மாட்டேன், நான் வாங்கல. அவங்க கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. என் நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க, நீங்க 2000 அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருங்க. போட்டுக்கோங்க, தாராளமா போட்டு. மோடி வந்து 15 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா? இதுக்காக ஓபன் பண்ணீங்களா? எனக்கு எந்த அக்கௌண்ட்டுமே இல்ல. சொந்தமா சம்பாதிக்கிற காசு இப்பெல்லாம் உடம்புல வட்டுற மாட்டேங்குது. ஏன் அடுத்தவங்க காசு காசப்படணும்? எதுவாக இருந்தாலும் சொந்தமா ஒழிச்சு இது பண்ண வேண்டியதான். இங்க கேட்ட எல்லாரும் யாருக்கு வரைக்குதோ இல்லையோ கண்டிப்பா எனக்கு வரைக்கும். உங்க பேரு? கங்காதரன். இப்போ வந்து எல்லாருக்கும் 2000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓட்டுக்காக தராங்களா? ஓட்டுக்காக தான். ஓட்டுக்காக தான் கன்ஃபார்ம். சரிண்ணா, 15 லட்ச ரூபா இப்போ மோடி போறேன்னு சொல்லியிருக்காரு, கருப்பு பணத்தை ஒழிச்சு. அந்த கருப்பு பணம்லாம் எங்க? அதெல்லாம் ஏமாத்து வரல. மகாலட்சுமி. 2000 ரூபா பத்தி என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷன் வரதுனால கொடுக்குறாங்க, அவ்வளோதான். கொடுக்குறேன்னு சொல்றாங்க, அது தரப்போறது கிடையாது, அது தெரியுது. சரி, அடுத்து 15 லட்ச ரூபா மோடி போறேன்னு சொல்லியிருக்காரு, கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கருப்பு பணமே நம்ம பணமாக தான் இருக்கும். இதுல என்ன சொல்றது? அழகராஜ் அண்ணா அழகராஜ் கிட்ட கேட்க போறோம். சரி, ஓகேண்ணா, 2000 ரூபா பத்தி என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷனுக்காக கொடுக்க போறேன்னு சொல்றத தவிர இன்னும் யாரும் வாங்கினதா யாரும் சொல்லல. அப்போ நீங்க வாங்கினா கண்டிப்பா ஓட்டு போட்டுருவீங்க. முதல்ல வரட்டும் சார், அதுக்கப்புறம் அடுத்தது பார்ப்போம். 2000 ரூபா ஓட்டுக்காக தான். ஓட்டுக்காக தான் தராங்க. அண்ணன் பளிச்சின் லைட் மாதிரி ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு வந்ததா 20 ரூபா நோட்டு? இல்ல, அண்ணனுக்கு வரல 20 ரூபா நோட்டு. நான் குத்துடுறேன், அண்ணன் வந்து எனக்கு ஓட்டு போடுவாரு. உங்க பேரு? விஜய். சரிண்ணா, இப்போ 2000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க ஓட்டுக்கு. அதை பத்தி ஓட்டுக்கு தராங்களா இல்ல மக்களோட நலனுக்காக தராங்களா? ஓட்டுக்காக தான் தராங்க. ஓகேண்ணா, அடுத்து வந்து 15 லட்சம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் சும்மா ஓட்டு வாங்குறதுக்கு, அவ்வளவுதான். இப்ப எலெக்ஷன்ல யார் வருவா, என்ன பண்ணுவாங்க நாட்டுக்காக? நாட்டுக்காக யாரும் எதுவும் பண்ண போறது கிடையாது. வர போறது மோடி மட்டும் தான். சரிங்களா? அவர் என்ன பண்ண போறாரு? அவர் என்ன பண்ண போறாரு? எதுவும் பண்ண போறது இல்ல. மா சொல்லுங்கம்மா, உங்க பேரு? அமுதவல்லி. புரியல. நாங்க காசுலாம் வாங்க மாட்டோம். எங்களுக்கு காசுல எங்களுக்கு தேவையில்லை. எங்க நல்லது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நாங்க ஓட்டு போறது, காசு வாங்குறது, எங்களுக்கு லஞ்சம் போட்டு வாங்குற மாதிரி இருக்காது மாரில. சரி, யார் வந்தா நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வந்தா என்ன, மக்கங்க எல்லாம் யார் வந்தாலும் சரி, நல்லது நடந்தா போதும் எங்களுக்கு. வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. சரிக்கா, அப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து 20 ரூபாய் நோட்டு கொடுத்துருக்காங்க. நான் 20 ரூபாய் நோட்டு நாங்க வாங்கலையே. வாங்கலையா? ஏன் வாங்கல? நாங்க காசு ஆர்கே நகர் தொகுதிக்கு மட்டும் தானே கொடுத்தாங்க அந்த 20 ரூபாய். பாத்துங்க, அக்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஆர்கே நகர் தொகுதிக்கு மட்டும் தான் கொடுக்குறீங்கன்னு. எங்களுக்கும் கொடுங்க. சரிக்கா, நான் தரேங்க 20 ரூபாய் நோட்டு. எனக்கு ஓட்டு போடுறீங்களா? ஏன் நாங்க காசு கொடுத்துட்டு ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லையே. எங்களோட உரிமை ஓட்டு போடணும், அதுக்காகவே நாங்க ஓட்டு போடுறோம். இந்த பதில் தான் வரணும்னு நினைச்சேன். அக்கா கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓகேக்கா, நீங்க இருக்கிற வரைக்கும் ஜனநாயகம் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓட்டு கரெக்டான ஆளுக்கு போடுங்க. ஓகே, தேங்க்யூக்கா. பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு அம்மா கிட்ட நின்றுட்டு இருக்கோம். அவங்க கிட்ட தான் பேச போறோம். எலெக்ஷனை பத்தி தான் இப்போ நடக்க போதில்ல, தேர்தல், அதை பத்தி தான் கேட்க போறோம். இப்போ தேர்தலுக்கு வந்து அவங்கவுங்க காசு தராங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காசா தராங்களா இல்ல மக்களோட நலன் கருதி தராங்களா? மக்கள் நிலைமை பார்த்து கொடுத்துக்கிறோம் நல்லது. 2000 ரூபாய் தரது அப்ப நல்லதுன்னு சொல்றீங்க? அது நல்லதா சாமி, அது லஞ்சம் மாதிரியாச்சே. லஞ்சம் முறை தானே. சரி, அப்போ வந்து 15 லட்ச ரூபா வந்து மோடி போறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது தப்பு தானே. அது எதனால தப்பு? அது லஞ்சம் தானே சாமி. லஞ்சம் தானா? சரி, அப்போ நீங்க ஓட்டு போட்டா யாருக்கு போடுவீங்க? நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் போடுவோம். நல்லா. சரி, எனக்கு போடுங்க. நான் நிக்க போறேன் எலெக்ஷன்ல. எனக்கு போடுறீங்களா? கண்டிப்பா போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதோட எனக்கு 5வது ஓட்டு. நான் உங்க பேர் என்ன? சாகுல் அமீத். சாகுல் அமீத். சாகுல் அமீத் தானே இந்த கேட்க போறோம். இப்ப எலெக்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? எப்போ நடக்குது தானே, புதுசாக நடக்குது. எல்லாமே ஜனநாயகம் மாறணும், பழைய மாற்றங்கள் வரணும். இளைஞர் வந்து ஜனநாயகத்தை ரெடி பண்ணும். சரி, நான் இப்போ வந்து 2000 ரூபா நோட்டு 2000 ரூபா தர மக்களுக்காக தராங்களா ஏழை மக்களுக்காக தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால தராங்க? முதல்ல வாங்கவே கூடாது, என்னுடைய கருத்தை தான். இப்படி ஒருத்தரும் அவங்க காசை வாங்குறதுனால அவங்களுடைய இதுவை விட்டு கொடுக்குறாங்க. காசு வாங்காமல் ஓட்டு போட்டால் கண்டிப்பாக நம்ம எப்பவுமே நாடு முன்னேறும், என்னுடைய கருத்து தான். சூப்பர்ண்ணா. அதே மாதிரி வந்து மோடி சார் வந்து கருப்பு பணத்தை ஒழிச்சு 17 லட்ச ரூபா வந்து அதுக்கான நலத்திட்டங்கள் பண்றேன் இல்ல அக்கௌண்ட்ல போறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதுங்க அக்கௌண்ட்? நம்ம உழைக்கிறோங்க, நம்ம உழைக்கிற. இப்போ நம்ம ரோட்ல நீ தான் கஷ்டப்படுறோம். நம்ம கஷ்டத்துக்கு வந்துட்டு அவர் அதை காசு போடுவார், இவர் காசு போடுவார் நினைச்சா அது வேலையாமா? உழைச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம முன்னேறலாம். இன்னொரு அண்ணன் பேச போறோம்.
அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தலைவா. உங்க பேருண்ணா? என் பேரா கணேஷ் பாபு தலைவா. அண்ணன் பேர் வந்து கணேஷ் பாபு. ப்ரோ பேர் வந்து கணேஷ் பாபு. இப்போ ப்ரோ கிட்ட தான் அடுத்த கொஸ்டின் கேட்க போறோம். அண்ணா சரி ஆன்சர் கேக்குறேன். ஆன்சர் கேளு. கொஸ்டின் நான் சொல்றேன் பேரா. 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறதா? 2000 ரூபாய் கொடுத்தா நிறைய செலவு இருக்கு தலைவா. 2000 ரூபாய் பத்தாது, கூட ஒரு 3000 4000 சேர்த்து விட்டு 5000 ரூபாய் ரவுண்டா கொடுக்க சொல்லுங்க தலா குடும்பத்துக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். 5000 ரவுண்டா 5000 ரவுண்டா 6000 ரூபாய் ரவுண்டா 10000 ரூபாய் அப்படிலாம் வேணாம் தலைவா. நம்ம காசு நம்மளுக்கு தர வேண்டிய அவசியம் அவங்களுக்கு எதுவுமே இல்ல தலைவா. கேட்க போறேன். 20 ரூபாய் நோட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்துதா வரலையா? இதனால என்ன நடந்தது தலைவா? நம்ம கிட்ட நிறைய 20 ரூபாய் நோட்டு இருக்கு தலைவா. ஆனா இப்ப நீங்க சொன்ன 20 ரூபாய் நோட்டு நம்ம கிட்ட கண்டிப்பா வரல தலைவா. வந்தா கண்டிப்பா நான் இப்ப எடுத்து காமிச்சிட்டு இருப்பேன். 20 ரூபாய் நோட்டு இருக்காப்பா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. யாரிட்டுமே இல்லையா? என்ன மேட்டர் அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. 20 ரூபாய் நோட்டு 20 ரூபாய் நோட்டை பார்த்தா எனக்கும் தெரியல. இதுவும் புரியாத புதிரா தான் இருக்குது. விடுகதை விட ரொம்ப மோசமா இருக்குது. சரி, அடுத்த எலெக்ஷன்ல யாரு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்மளோட ஓட்டு எப்பவுமே நோட் ஆகுதான் தலைவா. சூப்பர்ண்ணா. இங்க பாருங்க, புதுசா அதாவது மக்களுக்கு அது செய்யறேன் இது செய்யறேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்றதோட ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து நம்மள மாதிரி வளர்ந்தவங்களா இருப்பாங்க. ஒரு பொலிட்டிஷியன்றது சின்ன வயசுல இருந்து நம்மள மாதிரி வளர்ந்தவங்களா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மக்களோட குறைகள் மக்கள் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து உங்ககிட்ட கேட்டாதான் எதையுமே நிறைவேற்றி வைக்கணும்ன்றது இல்லை. நீயும் அந்த ஸ்டேஜ்ல இருந்தா வந்திருப்ப, சின்ன வயசுல இருந்து சரி இப்ப வரைக்கும் சரி. நீயும் அதை கண்டிப்பா உன் மனசுல பட்டதை கரெக்டா செய்யணும் தலைவா. அவ்வளவுதான் தலைவா. சரி, அடுத்து நம்ம இன்னொருத்தவங்கிட்ட கேட்க போறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம். மா வணக்கம், கரூர் டிவில இருந்து வரோம். எலெக்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் வந்து 2000 ரூபாய் தராங்களா, இல்ல மக்களுக்கு நலனுக்காக தராங்களா, எதுக்காக தராங்க? அதை பத்தி அவங்களோட கருத்து. ஓட்டுக்காக தர்றாங்க, அதான் வித்தியாசம். ஓட்டுக்காக தராங்க, ரொம்ப போல்டா சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து வந்து 20 ரூபாய் நோட்டு எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அது எதனால தந்தாங்க 20 ரூபாய் நோட்டு? போல எலெக்ஷன் போயிட்டு இந்த எலெக்ஷனும் வரப்போகுது. 20 ரூபாய் நோட்டு எதுக்காக? அதான் ஓட்டுக்காக தான் தர்றாங்க. எல்லாமே அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வாங்கிங்களா 20 ரூபாய் நோட்டு? வாங்கல, நாங்களே வாங்கல. ஏமாத்தல். விஜயா அம்மா கிட்ட கேட்க போறோம். அம்மா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓட்டு வந்து நல்ல ஆளா வரணும், வந்தா நாங்க ஓட்டு போடுறோம். இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்தா ஓட்டு யாரும் போட மாட்டோம். ஏழை மக்கள் யாரும் போட மாட்டோம். அப்ப யார் வரணும்னு நினைக்கிறீங்க? யாரும் வரணும்னா காங்கிரஸ் வரலாம், பாஜக வரக்கூடாது. பாஜக வரக்கூடாது. அவர் ஊரை சுத்தறதுக்கு எங்களை திசை திருப்பிட்டு போறாரு. நாங்க படிக்கிற பழப்ப விட்டுட்டு இங்க 2000 தராங்கன்னு ஓடுறோம். அங்க பேங்க் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு, அதுக்கு ஓடுறோம். எங்க பழப்பு கெட்டு போகுது. அவர் ஜாலியா சுத்துறாரு. அத்தாட்டி போகும்போது இவங்களையும் கூட்டு போனா. ஓகே, சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. அக்கா, அடுத்த எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் அவங்க குடும்பம் தான் வாழ வைக்கிறாங்க. மக்களுக்காக என்ன செய்யறாங்க? ஒண்ணுமே செய்யல. சரி, அப்போ ஒரு புது கட்சி வரணும்ன்றீங்களா? புது கட்சி பழைய கட்சி இல்ல, மக்களுக்கு அம்மா செய்த மாதிரி யார் செய்யறாங்களோ அவங்க தான் இதுன்னு நினைக்கிறேன் நான். என் பேர் ஏஎஸ்ஆர் அழகர் சாமி. அண்ணா அழகர் சாமி அண்ணன் தான் கேட்க போறோம். அண்ணா, எலெக்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதோட தாக்கம் உங்களுக்கு என்ன? எலெக்ஷனை பத்தி நல்லபடியா வர்றவங்க நல்லபடியா எல்லாருமே நல்லா செய்யணும் ஒரு ஆசை. ஏன்னா அம்மாவோட ஆதரவு பெற்ற சின்னம் என்ன, விஜயகாந்த் அவர்கள் சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம். அம்மா இப்போ எடப்பாடி அவர் நல்லபடியாக சில செஞ்சிட்டு இருக்காரு. அதான் எங்களுக்கு தேவை. காசு முக்கியம் இல்லை, வர்ற மக்களுக்கு நீடிச்சு நல்லபடியாக செய்யணும். அம்மா ஆட்சி வந்து நல்லபடியாக செய்யணும். எங்களோட குறிக்கோள் அதான். இப்போ வந்து இடையில வந்து 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு அக்கௌண்ட்ல. அது நல்லதுக்காக தராரா இல்ல ஓட்டுக்காக தராரா? அது உங்களோட கருத்து. ஓட்டுக்காண்டி தராரா நல்லதுக்காக தராரா அது எங்களுக்கு தேவையில்லை. என்ன தந்தாலும் சரி தராட்டாலும் சரி, அதோட ஓட்டு வந்து அம்மாவோட ஆட்சிக்கு தான், அம்மாவோட ஆதரவு பெற்ற சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். சூப்பர்ண்ணா. இப்போ எலெக்ஷன்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? எலெக்ஷன்ல எங்களுக்கு எப்பயுமே ஏடிஎம்கே தான். அவங்க வந்தா நல்லா இருக்கும், இன்னும் நல்லா செய்வாங்க. ஆமா, எம்ஜிஆர் கட்சின்றனால எம்ஜிஆருக்காக நாங்கள் பாரம்பரியமாக ஓட்டு போகிற மாதிரி போடுவோம். சரி, சூப்பர்ண்ணா. இப்போ மோடி வந்து 17 லட்ச ரூபா அப்படின்னு சொன்னாரு. கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிட்டு 17 லட்ச ரூபா போடுறேன் அப்படின்னு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மோடியை தான் கேட்கணும். இது ஏன் போடணும் அவரை தான் கேட்கணும் போய். இல்லைண்ணா, அப்போ இன்னும் வரலன்றீங்களா? இருக்கும், போடலையே. போட்டா நல்லா இருக்கும். ஆனால் போடலையே. எதனால போட்டா நல்லா இருக்கும்? 17 லட்ச ரூபா வருது நல்லா இருக்குமா, இல்ல கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாரு நல்லா இருக்குமா? எதையுமே ஒழிக்கல அவரு. நம்ம இங்க ஏடிஎம்கே ஒரு விசுவாசம், எம்ஜிஆர்ன்ற விசுவாசத்துக்காக போடுறோம், அவ்வளவுதான். அவன்கிட்ட கேட்கலாம்.
தம்பி என்ன நினைக்கிறேன் எலெக்ஷனை பத்தி? ஃபர்ஸ்ட் உன் பேரை சொல்லு. என் பேர் ஆரிஃப்னா. ஆரிஃப், எலெக்ஷனை பத்தி என்ன நினைக்கிறேன்? உனக்கு என்ன தெரியும் எலெக்ஷனை பத்தி? எலெக்ஷனை பத்தி வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் நம்ம கிட்ட வராங்க ஓட்டு கேட்டு. அப்பதான் ரோடு போறாங்க, கரண்ட் இது பாக்குறாங்க, ரோடு எல்லாம் பாக்குறாங்க. அந்த ஓட்டுக்காக தான் நம்ம கிட்ட வராங்க. இப்ப எலெக்ஷன் யார் வந்தாலும் சரி, இந்த தண்ணி அடிக்கிறது எல்லாரும் மூடணும். யார் வந்தாலும் ஒயின் ஷாப்பை மூடணும். ஒயின் ஷாப்ல மூடணும். கவர்மெண்டே லாபஸ்ல போகுமேடா தம்பி. கவர்மெண்ட் லாஸ் ஆகுது, மத்த குடும்பம் லாஸ் ஆகுதுலண்ணா. சூப்பரா சூப்பரா. குடும்பத்தை பார்த்தா 1000 குடும்பம் லாஸ் ஆகுதுலண்ணா. அது பாருங்கண்ணா நீங்க. சூப்பரா சூப்பரா. சரிடா, இப்போ உனக்கு ஓட்டு இருக்கா? ஓட்டு இல்லண்ணா. யாருக்கு போடு ஓட்டு வந்ததுன்னா? இப்போ உனக்கு வந்து 10 வயசுல இருந்து ஓட்டு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு, உனக்கு வந்துருது. யாருக்கு ஓட்டு போடுவேன்? நான் இப்போதைக்கு யாருக்கு ஓட்டு போட மாட்டேன். அவன் யார் நல்லா பண்றானோ, ஒரு வருஷத்துக்கு இல்லை, அவன் 5 வருஷம் நல்லா பண்றானோ அடுத்த வாட்டி நான் ஓட்டு போடுவேன் அவனுக்கு. சரி, நான் பண்றேன், எனக்கு ஓட்டு போடுறியா? நீங்க பண்ணுங்க, நான் போடுறேன். நான் போடுறேன். சூப்பரா. நான் நல்லா பண்றதே இல்லையா, நீ நல்லா பண்ற. சரி, 2000 ரூபா இப்போ வந்து அக்கௌண்ட்ல வந்து தரேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த 2000 ரூபா பத்தி என்ன நினைக்கிறேன்? எலெக்ஷனுக்காக தராங்களா இல்ல பொது மக்களுக்காக தராங்களா? ரெண்டுமே இல்லைண்ணா. அவங்க ஓட்டுக்காக தான் மறைமுகமா தராங்க எனக்கு தெரிஞ்சு. தராங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க பார்த்தனா அது நல்லதுக்காக தராங்க, மக்களோட நல்லதுக்கு தான் தராங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன நினைக்கிற? மக்கள் கருத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? மக்கள் கருத்தை பத்தி காசு இருந்தா போதும் அவங்க வந்து நினைச்சாங்க. மக்கள் நினைச்ச காசு தேவைன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வர முடியாது, இந்த இடத்துல வர முடியாது. அப்படி நீ நினைக்கிற? அப்பதான் நினைக்கிறேன். காசு குத்து வாங்கிடுச்சுன்னா பாக்குறாங்க. மக்கள் காசு ஆசைப்படலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தேவையில்லை நம்மளுக்கு. சரி, அடுத்து வந்து ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க கிட்ட கேட்க போறோம். அண்ணா வணக்கம்ண்ணா, உங்க பேரு? தமிழ்வாணா. தமிழ்வாணா. உங்க பேரு? லக்ஷாஸ்தி. உங்க பேரு? யோகேஸ்வரன். கற்பகம். கற்பகம். ஓகே, இப்போ அழகான ஃபேமிலி நம்ம கிட்ட நின்றுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்க போறோம். ஆனா எலெக்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதனால உங்க கருத்து என்ன? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷனை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. யார் வந்தாலும் ஒன்றும் நல்லது பண்ண போகிறது இல்லை. அதனால் இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த வாட்டி லாஸ்ட்டாக நாங்கள் ட்ரை பண்ண போகிறது டிஎம்கேக்கு தான். அவங்க ஜெயிச்சு இந்த வாட்டி நல்லது பண்ணுவாங்களா இல்லை அவங்களும் அதேமாரி இருப்பாங்களா தெரியல. ஆனால் நாங்கள் ஓட் பண்ண போகிறது டிஎம்கே தான். அண்ணா ரொம்ப போல்டாக சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு கொஸ்டின்னா, 2000 ரூபா வந்து எதுக்காக தந்தாங்க? மக்களோட கஷ்டத்துக்காக தந்தாங்களா இல்லை வந்து எலெக்ஷனுக்காக தந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது மக்களுக்கோசம் தரல, இது ஓட்டுக்கோசம் தான் நினைக்கிறேன். இதுவும் அண்ணா 2வது கொஸ்டினையும் ரொம்ப போல்டாக சொல்லியிருக்காரு. அடுத்து 3வது கொஸ்டின்னா, மோடி வந்து கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிட்டு 17 லட்ச ரூபா வந்து தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கருப்பு பணம் என்ன ஆச்சு? கருப்பு பணம் தான் இப்போ வெளியே வரப்போது. அந்த நீங்கள் சொல்கிற அந்த 15 லட்சம் 15 சொல்கிறீங்களா, அது கருப்பு பணம் தான். அதை தான் அவர் வெளியே கொடுக்க போகிறாரு. இப்போ அது ஒழிப்பெல்லாம் கிடையாது. அது மக்கள் பணத்தை எப்படி இது பண்ண முடியுமோ அதை பண்ணி இப்படி அவருடைய இது சுயநலத்தோசம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகே வியூவர்ஸ், இப்போ நல்லபடியாக பார்த்தீங்க. கரு டிவியை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.